கருணா, ரெண்டு தரப்புலுமே அன்ஹாப்பி. என்னங்க இப்படி வந்து ஒரு பெரியார் ஆட்சி, பெரியார கருத்துக்களை முன்வைக்கிறீங்கன்னா உறுதியா ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டாமான்னு ஷானவாஸ் கேட்கிறாரு. அந்த பக்கம் சூர்யா சொல்றாரு, நீங்க வந்து இந்துக்களுடைய புனிதத்தை பாதுகாக்க மறுக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நடுநிலையுடன் அரசு இயங்குதுன்னு பொருள் கொள்ளலாம். சரி, இது ஒரு 700 ஆண்டு கால வரலாறு. இப்ப 700 ஆண்டு காலத்தில் இது பல பேரரசுகளை பார்த்திருக்கிறது. இந்த தர்காவும் இந்த திருப்பரங்குன்றமும் பல பேரரசுகள், விஜயநகர பேரரசு, முகலாய பேரரசு, பிரிட்டிஷ் பேரரசு, பல பேரரசுகள். இப்ப இருக்கக்கூடிய ஜனநாயகத்துல நாம எல்லாருக்கும் அரசுகள் கிடையாது, நமக்கு இப்படிதான் செய்யணும்னு கட்டளை யாரும் கிடையாது. நம்மளுடைய ஒரே பைண்டிங் இது வந்து சட்டம் தான். சட்டத்துல கோர்ட் ஆஃப் லா என்ன சொல்லுதோ அதன்படிதான் பல்வேறு மொழி, மனம், இனம், உணவு வழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வாழறதுக்கான ஒரு இணைப்பு வந்து அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து இப்ப நம்ம கேட்கிறோம், ஆன்மீகத்தை அரசியலாக்குவது யாருன்னு. இதுல அரசியலாக்குவதற்கு அரசியல் கட்சியை தவிர வேற யாரும் ஆக்க முடியாது. ஏன்னா சட்டம் கோர்ட் ஆஃப் லா தெளிவா இருக்குது. 1923 OS 4 of 1920 நீதியரசர் ராம ஐயர் கொடுத்ததுதான் இறுதியான சட்டம் தீர்ப்பு. அதன் பிறகு பல முறை சேலஞ்ச் பண்ணப்பட்டோம், அதுல ஒரு துளி ஒரு எழுத்து கூட மாற்றல. சுப்பிரமணியம் அதை வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. இந்து அமைப்புகளும் போய் கேட்டு போராடி இருக்காங்க, இஸ்லாமிய அமைப்புகளும் போய் அவங்க சலுகைகளை கேட்டிருக்காங்க. ஆனா ஒரே தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் ஒரு புள்ளியையும் இதுவரைக்கும் யாராலையும் மாற்ற முடியாத தீர்ப்பு. அதுல என்ன தெளிவா சொல்லி இருக்கிறதுன்னா, நெல்லித்தோப்பு மற்றும் ஏன்னா இது மட்டும் படிக்கிறேன், இந்த பார்ட் மட்டும், மற்றும் அதில் உள்ள அனைத்தும், நெல்லித்தோப்பிலிருந்து மேலே உள்ள மசூதி வரையிலான படிகள், மசூதி மற்றும் கொடிக்கம்பம் இருக்கும் மலையின் உச்சி முழுமைக்கும் முகமதியர்களே உரிமையாளர்கள். அப்போ முகமதியர்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தர்காவிலையும் அங்க இருக்கக்கூடிய மசூதியிலையும் வழிபாட்டு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேற யாருக்கும் உரிமை இல்லை, முகமதியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை கொஸ்டின் பண்றதுக்கு இங்க வந்து கொஸ்டின் பண்ணாலே அது வந்து கோர்ட் ஆஃப் லாவுக்கு அகைன்ஸ்டா போகும், அது சட்டம் மீறல். அடுத்தது இங்க வந்து அதையொட்டி தான் இப்ப அரசு இயங்கி ஆகணும். ஏன்னா அரசுக்கு இதுதான் கைடிங் பிரின்சிபல், வேற எதுவும் கிடையாது. அடுத்தது இங்க வந்து சிக்கந்தர் மலைன்னு நீங்க பேர் இப்ப தம்பி சூர்யா பேசும்போது ஒரே ஒரு புள்ளி தாங்க சிக்கல், அதை மட்டும் நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல சிக்கலே சொல்லுங்க, நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வந்து இங்க இல்ல, அவரே கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சுன்னா கார்த்திகை தீபத்துக்கு வர்றாரு. அவருக்கே தெரியுது கார்த்திகை தீபம்ன்ற ஒரு சர்ச்சையை 30 ஆண்டு காலம் இந்து முன்னணியர்கள் தொடர்ந்து விடாம அந்த இடத்துல சர்ச்சையை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஊர் பிரச்சனை சொல்றீங்களா? திருவண்ணாமலையில திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்துல எங்க ஊர் பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அதையும் நான் சொல்ல போறேங்க. இப்போ இந்த மாதிரியான அவர்களுக்கே தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு தேவை ஒரு பிரச்சனை. அதாவது இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பேசும்போது கூட அங்க வாழ்ந்தவர்கள் முத்துகிருஷ்ணன் பேசும்போது சொன்னாரு, இன்னொருத்தர் பேசும்போது சொன்னாரு, அங்க இருக்கிறவங்களுக்கு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் மசூதிகளுக்கும் தர்காக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பல ஊர்களில் கோவிலும் மசூதியும் தர்காவும் ஒரே தெருவில் இருக்கிறது. பல இடத்துல ஒரே காம்பவுண்ட் வால்ல இந்த பக்கம் திருக்கோவில், அந்த பக்கம் மசூதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இல்லை, இந்துத்துவர்களுக்கு இருக்கிறது. இப்ப சூர்யா வந்து கேட்டாரு, நீங்க ஸ்கந்தர் மலை கந்தர் மலை எப்படி சிக்கந்தர் மலைன்னு நீங்க மாற்றி எழுத முயற்சிக்கிறாங்க, விட முடியாது. அதாவது அவர்களுக்கு ஒரு கேட்கறாங்க, நான் கேட்கறேன், திருவண்ணாமலையில எங்க ஊர் கோயில் சாமியோட பேர் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், அதை எப்படி அருணாச்சலேஸ்வரர் அபித குசாம்பால்னு மாத்துறீங்க? அதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? இங்க இந்துக்களே ஒருத்தர் இல்ல, எங்களை போன்ற இந்துக்கள் வேற, பாஜக போன்ற இந்துத்துவ அமைப்புகள் முன்னெடுக்கிற இந்துக்கள் வேற. அந்த இந்துக்கள் சொல்றதெல்லாம் எல்லா இந்துக்களுக்குமான அந்த சட்டம் கிடையாது. எப்படி அண்ணாமலையார் பேரை அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மன் பேரை வந்து அபித குசாம்பால்னு மாற்றத்துக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? எந்த கிராமங்கள்ல போனாலும் 10 அண்ணாமலை இருப்பாரு, 10 உண்ணாமலை இருப்பாங்க. எப்படி நீங்க மாத்துறீங்க? அப்ப எல்லா இடத்திலும் சரித்திரத்தை, அதாவது அவர்களுக்கு தெரிஞ்ச அவர்கள் தமிழ் சனாதனத்துக்கு பொருந்தணும். அந்த பெயர்கள் ஆகட்டும், அந்த முருகல் ஆகட்டும். பழனி முருகர் யாருக்கு சொந்தம்? பழனி ஒரு பண்டார கோயில். பழனியில எப்படி நீங்க வந்து அறுபடை வீடுன்னு மாத்தி நீங்க அங்க இருக்கிறவரை வந்து முருகனை வந்து எப்படி நீங்க வந்து பேரை மாத்துறீங்க? அதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அங்க எப்படி அது பார்ப்பனர்கள் கையில் அந்த அதிகாரம் போச்சு? எப்படி வந்து இப்போ ஒரு இந்துக்களுக்கு
யார் சட்டத்தை இதுதான் இந்துத்துவம், இதுதான் இந்து, இப்படிதான் இருக்கணும் யார் சட்டம் வகுப்பது? எதுவும் கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் சர்ச்சைகள் வரும்போது கோர்ட் ஆஃப் லாவுக்கு போறோம். இந்துக்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க கோர்ட் ஆஃப் லா தான் போறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக அரசோட கொள்கை. இப்ப அதுல எல்லாத்தையும் நாங்க போய் அர்ச்சகர் போட முடியல. அங்க வந்து கோர்ட் ஆஃப் லால போகும்போது கோர்ட் வந்து சில இடத்துல அனுமதி, சில இடத்துல அனுமதிக்கல, போராடிட்டு இருக்குது அரசு. அப்ப அரசு ப்ரோக்ரசிவா போகுது. திருமுருகாற்றுப்படையை பத்தி சொன்னார். திருமுருகாற்றுப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற உண்மையில திருமுருகாற்றுப்படை மேல மதிப்பும் மரியாதையும் இந்த இந்துத்துவர்களுக்கு இருந்தா, திருமுருகாற்றுப்படையில என்ன சொல்லுதுன்னா, சிறுதனை மலரோடு விரையி மறி அறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நிரவி ஊர் கொண்ட சீர்தொழில் விழாவிடும். அதாவது முருகனுக்கு எப்படி படைக்கணுமா, சிறிய திணை அரிசி பூக்களோடு கலந்து ஆட்டை அறுத்து கோழி கொடியோடு நடத்தும் விழா நடத்தும் ஊர்களில் எல்லாம் முருகன் குடியிருப்பான். அப்ப திருப்பரங்குன்றத்துல இவங்க ஆடு இருக்கு, நாங்க ஆடு இருக்கல. திருப்பரங்குன்ற கோவில்ல ஆடு இருக்கல, அறுபடை வீடுல எங்கேயும் ஆடு இருக்கல, அங்கெல்லாம் முருகன் குடி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் திருமுருகாற்றுப்படை சொல்லுது. சரிங்களா? அப்போ இவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, வழிபாட்டு முறைகள் குறித்து பல்வேறு பார்வைகள் முன்வைக்கப்பட்டது. அல்லது மற்ற கோயில இருக்கு. ஒரு கேள்வி, எங்க அடிப்படையா சிக்கல் எங்க வருது சார்? காவல்துறை ஏன் தடுத்தது? அங்கதான் பிரச்சனை வருது. இந்த கேள்வி சொல்லிட்டு வரேன். எல்லா இந்துக்கள் பிரச்சனைக்கு, எல்லா கோவில் பிரச்சனைகளும் இந்துக்களை காப்பாற்ற, இந்து தெய்வங்களை காப்பாற்ற இந்துத்துவ அமைப்புகள், பாஜகங்கள், இந்து முன்னணிகள் வரது இல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும், மேல்பாதியிலையும் எங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்முடியிலூர்லயும் இருக்கக்கூடிய கிராம கோயில்கள்ல சாதிய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த சாதியினர் வரக்கூடாது, இந்த சாதியினர் வரக்கூடாதுன்னு அது பிரச்சனை ஆகுது. அப்ப வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக கலெக்டர் ஒரு முடிவு எடுப்பாரு, அப்புறம் நீதிமன்றம் போவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து இந்து தெய்வத்துக்காகவோ இந்து மக்களை காப்பாற்றுவாங்கன்னு யாரும் வரமாட்டாங்க. அவர்கள் வசதியாக விளங்கி பார்ப்பார்கள். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வருகிறார்களோ, எங்கெல்லாம் சிறுபான்மையர்கள் வருகிறார்களோ, எங்கெல்லாம் அவர்களை வைத்து இந்துத்துவ பண்ண முடியுமோ அங்கெல்லாம் தான் இவர்கள் வருவார்கள். வேற எங்கேயும் வர மாட்டாங்க. நான் இப்ப சொல்றேன், இப்ப நான் வரேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்து எந்தெந்த நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னா உங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. இப்ப இங்க ஒரு சர்ச்சை வருது. கோர்ட் ஆஃப் லா என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாத்தியப்பட்ட இடத்துல அவர்களுடைய வழிபாட்டு உரிமை மேல நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கோட்டாட்சியர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தால் அந்த முடிவு சட்டம் ஒழுங்கு சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும் ஒழிய அவருக்கு வழிபாட்டு உரிமையில யாருக்கு எந்த முடிவு எடுக்கிறது கோட்டாட்சியருக்கு மட்டுமில்ல, மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அங்க அதிகாரம் கிடையாது. இது முழுக்க சட்டம் ஒழுங்கு சார்ந்ததுதான். இந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையால பீஸ் கமிட்டி போட்டாங்க. பீஸ் கமிட்டியில பல முறை பேசினார்கள். இன்னும் வசதியா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்க சொல்ல வரேன். தமிழ்நாட்டின் முக்கியமான எதிர்க்கட்சியாக கூட அதிமுக, அந்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் தான் திரும்ப அந்த ஊருக்கும் சட்டமன்ற உறுப்பினர். அவர்கள் வந்து இது வரைக்கும் அந்த சர்ச்சையை பத்தி ஒரே ஒரு கருத்து கூட சொல்லல. அவர்கள் அதை பத்தி ஈடுபடுத்த அது மட்டும் இல்ல, பீஸ் கமிட்டியில கையெழுத்து போடாமல் போனவர்களில் அவர்களும் ஒருவர்கள். அதையும் நான் சுட்டி காட்டுறேன். அப்ப அரசு கட்சி இல்லாமல், திமுகவும் இல்லாமல், அதிமுகவும் வேற எந்த கட்சியும் அரசு சட்டம் ஒழுங்காகத்தான் அதை பார்க்கிறது. உண்மையில் அங்கே ஆடு அறுப்பதற்கு, கோழி அறுப்பதற்கு அவர்கள் விரும்பும்படி அவர்கள் வழிபாட்டு உரிமை செய்வதற்கு அவர்கள் எல்லா உரிமையும் இருக்கிறது. நீதிமன்றம் நிச்சயமாக 18ஆம் தேதி அந்த தர்காவை சார்ந்தவர்கள் இதற்கு குர்பானி கொடுக்கணும் போது அதுக்கு அனுமதி கொடுக்கப்படல. ஏன்னா இல்லன்னு சொல்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே நம்ம சால்வ் அப்ப வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டணுங்கிறது வந்துருதுல, நிச்சயமா வருது. அதுக்கு தான் நம்ம ஒரு கோர்ட் ஆஃப் லா இப்ப உடனே இப்ப எவ்வளவு இத்தனை கோர்ட் இத்தனை முறை நீதிமன்றம் போகிறோம், இத்தனை ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கு. ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட் 4 of 1920 தான் நிக்குது. அப்ப இந்த 4 of 19 பேஸ் பண்ணி நாம இதுக்கு பண்ண போறோம். நிச்சயமாக அரசு வந்து இந்த நீதி பக்கம், இந்த தீர்ப்பின் பக்கம் தான் அரசு நிற்க வேண்டும், நிற்கும். அடுத்தது நண்பர் கேட்டாரு, இவரை வந்து ஏன் எச் ராஜாவை அரெஸ்ட் பண்ணல? எச் ராஜா அரெஸ்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக அவர் கைதாக வேண்டும். அவர் பேசின பேச்சுக்கு அது ஒரு தேச விரோத பேச்சு. அந்த பேச்சுக்களை தமிழ்நாட்டில் வளரவிட்டால் இன்னைக்கு அடுத்தது நம்ம எங்க போய் இந்த நாடு முடியுன்னு தெரியல. அயோத்தி வேண்டும் என்கிறாருங்க. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க மசூதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது, இந்தியா முழுக்க பற்றி எறிந்த போதும் அமைதியான மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டில் வேற எந்த இடத்துலயும் அவர்களுக்கு அரசியல் பண்ண முடியலன்றதால வெளிப்படையா ஓபன் மைக்ல அயோத்தி இங்கே வேண்டும், இதை ஒரு அயோத்தியின் முதல் புள்ளின்னு சொல்லும் போது அந்த நீதிமன்றம் அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்து கடுமையாக போராடிச்ச அரசு அதே மீறி அனுமதி கொடுத்த நீதிபதி தான் அதுக்கு பதில் பொறுப்பு. அதுக்கு பிறகு அவர் பேசிய பேச்சு என்பது சட்டவிரோதமா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா
அல்லது நீங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சில முன்னெச்சரிக்கை இருக்குல்ல, அப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு ஷானவாஸ் கேக்குறாரு. நடவடிக்கை எடுக்கணும், அரசு நடவடிக்கை எடுக்கும்.